இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களுடைய குலதெய்வ கோவில் அமைந்திருக்கக்கூடிய கருமாத்தூர் அப்படின்ற கிராமத்துல தாங்க நம்ம இப்ப இருக்கோம். என் இனிய தமிழ் மக்களே அப்படின்னு மக்களை வணங்கி தன்னுடைய திரை உலக வாழ்க்கையை ஆரம்பித்த பாரதிராஜா அந்த முதல் காட்சியை இந்த கோவில்ல தாங்க எடுத்திருக்கிறாங்க. அந்த பெருமையும் இந்த கோவிலுக்கு சேரும். இன்னைக்கு இந்த கோவில்ல பாரதிராஜா அவர்களுடைய மறைவுக்காக 6 பங்காளிகள் ஒன்று கூடி ஒரு முக்கியமான தீர்மானம் ஒன்று நிறைவேற்றியிருக்காங்க. 6 பங்காளிகள் அப்படின்னா ஏதோ 6 பேருன்னு நினைச்சுக்காதீங்க. 15 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஒரு மிகப்பெரிய சமுதாயம் தான் இந்த 6 பங்காளிகள் அப்படின்றவங்க. இவங்களுடைய பூர்வீகம் அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த கரிசல்பட்டி அப்படின்ற ஒரு குட் கிராமம் தாங்க. நம்ம பார்த்தோம்ல அந்த கோவில் கருமாத்தூர் கோவில், அதுல இருந்து 1.5 கிலோமீட்டர் தொலைவில் இந்த குட் கிராமம் அமைஞ்சிருக்குது. பாரதிராஜா அவர்களுடைய முன்னோர்களான அந்த 6 பங்காளிகள் இந்த கிராமத்துல தாங்க வாழ்ந்திருக்கிறாங்க. ரொம்பவே ஒரு சிறிய கிராமங்க. மொத்தமே 6 தெரு தாங்க இருக்குது. ஒவ்வொரு பங்காளிகள் பெயர்லையும் ஒவ்வொரு தெரு இருக்கு. அதுல கொல்லி தெரு அப்படின்றது பாரதிராஜாவுடைய தெருவா இந்த கிராமத்துல இருக்கு. இந்த 6 பங்காளிகளுடைய வாரிசுகள் பாத்தீங்கன்னா பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே பிழைப்புக்காக தேனி, திண்டுக்கல், மதுரைன்னு தென் தமிழகம் முழுவதும் பரவலா வாழ்ந்துகிட்டு வர்றாங்க. இன்னைக்கு 15 லட்சத்துக்கும் அதிகமான ஒரு மிகப்பெரிய சமுதாயமா இந்த பகுதியில இவங்க பார்க்கப்படுறாங்க. பிரமலை கள்ளர் அப்படின்னு அழைக்கக்கூடிய இந்த சமூகத்தை சேர்ந்த பெரியவங்க, ஊர் தலைக்கட்டுகள் இந்த கோவில்ல ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறாங்கன்னா இந்த சமூகத்தை சேர்ந்த அத்தனை லட்சம் மக்களும் ஒரு மனதா அந்த தீர்மானத்தை ஏற்று நடந்துக்குவாங்களாம். அந்த அளவுக்கு ஒரு கட்டுக்கோப்பான கட்டமைப்பை கொண்டதுதான் இந்த பிரமலை கள்ளர் அப்படின்ற சமூகம். இப்ப இந்த கோவில்ல ஊர் பெரியவர்கள் ஒன்று கூடி பாரதிராஜாவுடைய மறைவுக்காக ஒரு தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க. அந்த தீர்மானம் என்ன, இந்த கோவிலோட சிறப்பு என்ன அப்படின்னு ஊர் பெரியவர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. எல்லாமே வந்து மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தாலுகா கருமாத்தூருங்க, பொன்னாங்கன் கோவில் அப்படின்ற ஊரில் இந்த கோவில் ஆர்ஜினாக அவர் சேர்ந்தவர். 6 பங்காளிகள் நாங்கள் இருக்கோம். இவங்களுக்கு இந்த 6 பங்காளிக்குமே ஆர்ஜின் கரிசல்பட்டியை சேர்ந்தவங்க. அந்த 6 பங்காளியில் ஒருத்தவராக இவர் வந்து எங்களுக்கு 3வது பங்காளியாக கொல்லி வகைராவை சேர்ந்தவர். எங்களுக்கு இதில் வந்து இப்போ இந்த சினிமா துறையில் வந்து முன்னாடியே போய் நிறையா விஷயங்களை செஞ்சு பண்ணி பார்த்துருக்காரு. எங்கள் கோயில் பொன்னாங்கன் கோயிலுக்கு அவர் நிறையா கோயிலுக்கு வந்து ஐதீகங்களில் வந்து வழிபாடுகள் நிறையா செஞ்சுருக்காரு. குடும்பத்தோடு வருவார். அவங்க பையன் இறந்த பையன் மனோஜெல்லாம் கூப்பிட்டு வந்திருக்காரு. வீடு, மனைவி, குடும்பத்தோடு நிறையா செஞ்சுருக்காங்க. எங்கள் கோயில்களுக்கெல்லாம் நிறையா டொனேஷன் கொடுத்துருக்காரு. அவருடைய ராஜ கனவோட ஒன்று இருந்தது. என்னடா இந்த பக்கம் 2 பக்கத்துலையுமே ஒரு ராஜகோபுரம் கட்டாயம் கட்டணும். நான் அறிமுகப்படுத்தின கதாநாயகர், கதாநாயகி சினிமா துறையில் எல்லாத்தையுமே நான் என்னுடைய மூதாந்தையர்கள் கால் பதிச்ச இடம், எங்கள் அப்பா, எங்கள் தாத்தா, ஒரு 2, 3, 4, 5 தலைமுறைகளாக இருந்தவங்க தான் நாங்கள் எங்கள் குலதெய்வமாக கும்பிடுறோம் பொன்னாங்கன் கோவிலை. அந்த இடத்துல என்னுடைய கோயிலை நான் வெளிக்காட்டினேன் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கிற சினிமா துறையெல்லாம் கூப்பிட்டு கொண்டு வந்து நான் ஒரு டொனேஷன் வாங்கி தரேன், இதுக்கு ஒரு ராஜகோபுரம் கட்டணும் அப்படின்னு சொல்லி பல லட்ச ரூபா வந்து வசூல் பண்ணி தரேன், நீங்கள் கட்டுங்கன்னெலாம் சொல்லியிருந்தார். சில சூழ்நிலையும் காரணமாக உடல்நிலை முடியாதனால பல லட்ச ரூபா பணமும் எங்களுக்கு அவர் பேரை சொல்லி அக்கௌண்ட்டில் பணமாக இன்ன வரைக்கும் இருக்குங்க. அவரே சொல்லிட்டாரு, என்னுடைய உடல்நிலை ஒரு மாதிரி மோசமாகிடுச்சு தம்பி, நீங்கள் எல்லாமே பார்த்துக்கின்றாரு. எங்கள் கோயில் நிர்வாகத்தில் நாங்கள் அந்த பணமெல்லாம் வச்சுருக்கோமுங்க இன்ன வரைக்கும். இப்போ இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடியெல்லாம் அந்த கல்யாண மண்டபம் ஒன்று கொடுத்துருக்காரு. அவர் பேர் எல்லாமே நாங்கள் அதிலே அவர் பேர் கல்வெட்டில் பதிச்சிருக்கோம். இந்த எங்களுக்கு 6 பங்காளிக்கும் பொதுவான ஒரு கோயிலில் உக்ரானம் பொன்னாங்கன் கோவில்ன்ற இடத்துல எங்களுக்கு கம்பி கேட்டு இந்த மாதிரி பல வசதிகள்லாம் எங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்காரு. இந்த அடிப்படையில் நாங்கள்லாம் அன்னைக்கு போய் பாரதிராஜா எங்கள் பங்காளி இயக்குனர் இமயம் அவர் இறந்தது சினிமா துறைக்கு மட்டுமல்ல, கள்ள நாட்டுக்கே இழப்பு. முக்கியமாக இந்த 6 பங்காளின்றதை விட கள்ள நாட்டுக்கே இழப்பு. நாங்கள் சினிமா துறை அப்படின்றத விட எங்கெல்லாம் வந்து பிரமலை கள்ளர் அப்படின்ற ஒரு இனத்துக்கு இவர் எடுத்துக்காட்டாக இருந்தவர் சினிமா துறையில். அதே மாதிரி இங்கே இருக்க போகும்போது ஒரு படமும் எந்த படம்னாலும் வந்து கிராமத்துக்குள்ளே படம் எடுக்க முடியும். நானும் சாதாரணமான ஒரு ஆளை வந்து நான் என்னால் வந்து ஒரு சினிமா துறையில் பெரிய ஆள் ஆக்க முடியும்ன்ற மனநிலை கண்டவர். ஆனால் அந்த மனநிலை எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா இந்த கருமாத்தூர், கரிசல்பட்டி, இந்த பொன்னாங்கன் கோயில் வழியில் தான் அவர் உருவாகி போனார். எல்லா படத்துலேயுமே அவர் கையெடுத்து கும்பிடுவார், என் இனிய தமிழ் மக்களே அப்படின்னு காட்ட போகும்போது அவர் கையும் முகத்தை காட்டுறமே அடுத்த செகண்டு இதே பொன்னாங்கன் கோவிலை காட்டுவாருங்க. இதனுடைய அடிப்படையில் தான் நாங்கள்லாம் வந்து அவர் பிறந்த இடத்துல வந்து பிறந்த தண்ணி நல்லது கெட்டது நாங்கள் எல்லாமே போய் எங்கள் கள்ள நாட்டினுடைய முறப்பிரகாரம் எங்கள் பங்காளியில் ஒருத்தவர் இப்படி தவறி போயிட்டாரே அப்படின்னு சொல்லி மன வருத்தத்தோடு அவர் இறுதிச் சடங்கில் 6 பங்காளியாலும் நாங்கள் நிறைய ஆளுங்க கலந்துக்கிட்டோம். எங்கள் கள்ள வீட்டு முறப்பிரகாரம் நாங்கள் போய்
அவருக்கு இறுதிச் சடங்கு நின்று எல்லாமே செஞ்சுட்டு வந்தோம். மறுநாளும் போயிருந்து அந்த பால் ஊத்துறதையும் இறுதிச் சடங்கை எங்கள் 6 பங்காளி சார்பில் நாங்கள் எல்லாம் கலந்துக்கிட்டு அவங்க குடும்பத்தாளுகளுக்கு எல்லாத்துக்குமே ஆறுதல் சொல்லியிருக்கோம். எங்களுக்கு இந்த இழப்புன்றது நாங்கள் சொல்கிறது மீண்டும் எங்களுக்கு இந்த 6 பங்காளியால் இந்த இழப்பை ஈடுகட்டவே முடியாது. இன்னொரு தலைமுறை எப்போயாவது தான் ஏதாவது ஒரு இடத்துல பரதராஜா மாதிரி ஒரு ஆள் எங்களுக்கு வருவாரான்றதை நிச்சயமாக அவர் ஆத்மா சாந்தி அடையணும்னா பாரதிராஜா மறு உருவத்தில் எங்களுக்கு இப்படி ஒரு வருவாருன்ற நம்பிக்கையில் இருக்கோம். நாங்கள் அதான் கோயில் பார்க்கலாமா? வாங்க பார்த்துக்கலாம் வாங்க. அவரை பாரதிராஜாவெல்லாம் இங்கே எடுத்தவர், இங்கே பல சினிமா துறையில் இருக்கிறவங்களை கொண்டு வந்து இப்போ எல்லாம் இங்கே எடுக்க வச்சுருக்காரு. நிறையா சினிமா கதாநாயகன்லாம் இங்கே கொண்டு என்னுடைய கோயிலை பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் நடித்த படமே 2-3 படமெல்லாம் இங்கே தான் முத எடுத்து பண்ணியெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்ற தலைமுறையில் இருக்குது. இதை விட ஒரு பெருமை என்ன நினைங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட அந்த மனோஜோட பிள்ளைகளுக்கு பாரதிராஜாவோட இங்கே தான் படம் எடுத்தாங்க. தாய் கிழவி படம் இங்கே எடுத்தாங்க. இங்கே தான் வச்சு இங்கே எடுத்தாரு. சாமி கும்பிட்டு பூசை பண்ணி இது பண்ணி படம் எடுக்க விட்டாருங்க. என்னடா இங்கே வச்சு எடுக்க விட்டாங்க. இதை விட இந்த கோயில் முன்னாடி இந்த மணி முன்னாடி தான் அவங்க எல்லாம் படம் எடுக்க விட்டாங்க. இதை விட இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னா, அவரோட பையன் இறந்தவர் இருக்கார் மனோஜ், அவரோட பொண்ணுங்களுக்கு இதே கோயிலெல்லாம் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த பிள்ளைகளை இப்போ கொஞ்சம் பெரிய பிள்ளைகளாக இருக்குது, சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது மொட்டை எடுத்து இங்கே இருக்கிற ஆளுகளுக்கெல்லாம் நல்லது கெட்டது சாப்பாடு கொடுத்து பண்ணி அந்த எங்கள் கல்லை விட்டு புறப்புறாரு என்னவோ அந்த ஐதீகங்கள்லாம் அவர் செஞ்சாருங்க. அவர் அங்கே பக்கத்தில் கல்யாண மகால் இருக்குது. இந்த கேட்டெல்லாம் ஒரு ஒரு கிட்டத்தட்டங்க இதெல்லாம் ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாலேயே அவர் போட்டுக்கிட்ட கேட்டு ஒரு 35-40 வருஷத்துக்கு முன்னாலே போட்டிருக்காருங்க. அவர் பேரை பாரதிராஜா அப்படின்ற பேரை நாங்கள் போட்டிருக்கோம். அதுலயே எடுப்பா ஈஸ்வரா இதுல இருக்குப்பா உபயதாரர் இருக்குல்ல, இந்த உபயதாரர் ஒரு இருக்குங்க. இதுதான் குலதெய்வம். இப்ப நீங்க எடுக்கிற நீங்க இந்த யூடியூப் சேனல்ல எடுக்கிறீங்களா, இப்ப எப்படி நம்ம இங்க இருக்கிற 6 பங்காளி ஆளு நீங்க எல்லாம் கால் பதிச்சு தடம் இந்த இதுல இருக்கா, அதே பொன்னாங்கன் வாசல்ல அவரும் இப்போ கால் படு நின்றவர். நிச்சயமா எங்களுக்கு பொன்னாங்கன் வாசல் நின்றுட்டு சொல்கிறோம், மீண்டும் ஒரு தடவை பாரதிராஜா உருவத்தில் இன்னொரு தடவை வருவார்ன்ற நம்பிக்கையில் நாங்கள் இந்த 6 பங்காளி இருக்கோங்க. 6 பங்காளிக்கு ஆரிஜின் கரிசல்பட்டி தாங்க. இந்த 6 பங்காளின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த 6 பங்காளியில் அவர் இருக்கிறவர், அந்த 6 பங்காளியில் ஒருத்தவர், அந்த இதில் இருக்கிறவரில் கரிசல்பட்டி தான் எங்களுக்கு எல்லாமே ஆரிஜினுங்க. இவர் எப்படி தேனி அல்லி நகரத்துக்கு குடி போயிருந்தார் கேட்டிங்கன்னா, இவருடைய மூதாந்தங்கள் ஒரு 2-3 தலைமுறைக்கு முன்னாடி இங்கே தான் இருந்திருக்காங்க. 2-3 தலைமுறைக்கு பின்னாடி மாறி தேனி அல்லி நகரத்துக்கு போயிருக்காங்க. அவங்களுக்கு இதுதான் குலதெய்வம். அதனால தான் இந்த கல்யாண மண்டபம் கேட்டு இதுக்கெல்லாம் செய்வார். இந்த குலதெய்வம் கோயிலுக்குண்டா அவர் எங்கே வேணும்னாலும் சரி, எங்கேண்டாலும் சரி, மகா சிவராத்திரி அன்னைக்கு குடும்பத்தோட மகா சிவராத்திரியோட இங்கே கண்டிப்பாக பிரார்த்தனை பண்ணி நைட்டு பூரா இருந்துட்டு இந்த இங்கே நடக்கிற நிகழ்வுகளை பூரா பார்த்துட்டு போவார். ஆமாம், இந்த சாமியோட பேரு தான் அவருக்கு வச்சது. அவருக்கு பேரு சின்னசாமி அப்படின்னு வச்சு சின்னசாமி மண்டபம். இதுல இந்த சின்னசாமின்ற பேரு தான் அவங்க சொந்த பேரு. அந்த வயராவுக்கு பாத்தியப்பட்டது. அந்த பேரு தான் அவர் நேரடி குலதெய்வம்ன்றது இந்த சாமி தான். அது பொன்னாங்கன் தாங்க. அவருக்கு பொன்னாங்கன் கோயில் தான் அவருக்கு குலதெய்வம். அது அவங்க அந்த பங்காளில அவங்க 6 பங்காளிக்கு 6 தெய்வம் இருக்குங்க. அந்த தெய்வத்துல இவர் கும்பிடுறவர் தரிசிக்கிறவருங்க. 6 பங்காளி எங்களுக்கு இருக்கு. எங்களுக்கு அடிப்படை தெய்வம் எங்களுக்கு பொன்னாங்கன்றது தலைமை இடமுங்க. அந்த தலைமை இடத்துல 6 பங்காளிக்கும் 6 சாமி வச்சிருக்கோங்க. அந்த 6 சாமி வச்சதுல அந்த பங்காளியில வரதராஜா கோயில் பொன்னாங்கன் தான் எங்களுக்கு ஆர்ஜன் எல்லாமேங்க. இப்ப பூர்வீக ஊர்ல அவங்க நிலம் பலம் இப்ப இருக்குதுங்களா? இல்லங்க, அதெல்லாம் ஒரு 4-5 தலைமுறை ஆயிடுச்சுங்க. அதெல்லாம் நிலம் இதெல்லாம் இல்ல, கடந்து வந்துட்டாங்க. அதெல்லாம் இல்ல. எங்களுக்கு இந்த கோயில் கும்பிடுறவங்க எல்லாம்
கோடிக்கணக்கு ஆள் இருக்காங்க. இது எல்லாமே அந்த ஊர் தாங்க ஆரிஜின். உருவாக்கி போனதுதான் அது. தற்காலிகமா போனதுதான். எவ்வளவு தூரம் சென்னைக்கு போய் எவ்வளவு பெரிய ஆளானாலும் இந்த கோயிலை விட்டு கொடுக்காம கடைசி வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் மகா சிவராத்திரிக்கு குடும்பத்தோட வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த நிகழ்ச்சிகளை பூரா பார்ப்பாரு. எல்லாம் இந்த சாமி நிகழ்ச்சிகள்லாம் பார்த்துட்டு மணிக்கணக்கில் இருந்துட்டு நைட்டு ஃபுல் நைட்டு எங்கே இருந்தாலும் சரி, அங்கேருந்து நிறைய டைம்லாம் அவங்களுடைய பொண்ணவே வந்து வெளிநாட்டில் இருக்கிற பொண்ணவே வந்து இங்கே வர வச்சிருக்காருங்க. ஜனனியை அந்த பிள்ளையவே இங்கே வர வச்சு குலதெய்வ சாமி கும்பிட வந்திருக்காரு. பிள்ளையெல்லாம் மொட்டை எடுத்திருக்காரு. எல்லாமே இங்கே வந்து குலதெய்வ வழிபாடுங்க. வருவாருங்க. வருஷத்துக்கு வந்து 4 தடவை வருவார். வந்தாங்க உடல்நலம் முடியலன்னு முன்னால. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னால வந்து அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற இந்த 6 பங்காளி ஆளுகளாம் இங்கே எல்லாம் பொங்கல் வச்சு எங்கள் அகிதீத்து பிராரம் 6 பங்காளியுடைய அகிதீத்து பிராரம் இவர் உடல்நிலை சீராக இருக்கணும், நன்றாக இருக்கணும், வீடு திரும்ப வருவாருன்னு சொல்லித்தான் நாங்கள்லாம் வந்து பிரார்த்தனை பண்ணி சாமி போட்டு பண்ணினாங்க. ஒரு 6 மாதத்துக்கு பண்ணினோம் நாங்கள். பண்ணிட்டு அது இந்த பூசை சாமானதுகள்லாம் பூசைக்கூடிய விபூதி பிரசாதம்லாம் கொடுத்து அனுப்பி விட்டதுமே உடனே அங்கேருந்து எங்களுக்கெல்லாம் தகவல் சொன்னாங்க. நீங்கள் வந்து 6 பங்காளி கோயிலில் நம்ம கோயிலில் நம்ம டைரக்டருக்காக பிரார்த்தனை பண்ணி, பாரதிராஜா நம்ம ஊருக்காரர் நம்ம சொந்தக்காரருக்காக நீங்கள் பிரார்த்தனை பண்ணி குணமடையணும், வீடு வரணும்னு சேர்ந்துட்டீங்க. வீடு வந்து சேர்ந்துட்டாங்கன்ட்டு அவங்க உறவினர் வீட்டு மூலமாக எங்களுக்கு ஃபோன் மூலமாக எங்கெல்லாம் வாழ்த்து சொல்லி எங்கெல்லாம் சந்தோஷப்பட்டாங்க. அந்த மாதிரி நாங்கள் இப்போ சாமி கும்பிட்டது ஒரு 6 மாதம் இருக்குது. இந்த 6 மாத காலங்களில் உடல்நிலை நல்லாகி வீட்டில் இருந்தார். ஏதோ ஒரு துரதிருஷ்டவசமாக வந்து போயிட்டாருங்க. இங்க வரக்கூடியப்ப இப்போ ஊர் மக்கள்கிட்ட எல்லாம் ரொம்ப சகஜமா பழகுவாரா? எப்படி அவரும் நல்லா சகஜமா பழகுவாருங்க. விளையாட வருவாரு. அவரே வந்து சொல்லுவாரு. அவரே வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு நிறைய இடத்துல மகா சிவராத்திரிக்கு வந்தானுங்களா, நம்ம ஊர் நம்ம கலாச்சாரங்கள் இதெல்லாம் பழகுங்க, இதெல்லாம் மெட்ராஸில் இருக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் தற்காலிகமானது, நம்ம முதியோர்கள் இங்கே தான் வந்து வாழ்ந்த இடம், நம்ம இந்த இடத்துக்கு வந்துட்டோம்னா நம்ம வாழ்க்கை தரம் மாறிடும் அப்படின்னு சாதாரணமாக அந்த குடும்பத்துக்கும் சொல்லுவார். எங்கள் ஆளுகள்லாம் எல்லாத்தையுமே உட்கார வச்சு யதார்த்தம் அப்படி எல்லாத்தையுமே கேஷுவலாக பேசுவாருங்க. நம்ம கிராமத்துக்குள்ளே இப்படி பேசுவோம் அந்த மாதிரி தான் பேசுவார். என்னமா பேசுறே, நான் சொல்கிறத கேளுங்கடா, நம்ம ஊர்றா, நம்ம கோயில்றா, நம்மெல்லாம் ஒரு இனத்தாளுங்கடா அப்படின்னு சொல்லுவார். சொல்லிட்டு இதை விட இன்னொரு விஷயம் என்ன சொல்லுங்கன்னா, நான் உங்ககிட்ட இருந்த நல்ல விஷயங்களை எடுத்துக்க போய்த்தாண்டா நான் போய் சினிமாவாக்கி நான் பெரிய ஆள் ஆகியிருக்கேன், இந்த கோயிலுக்கும் உங்கள் மக்களுக்கும் செய்கிறதுக்கு என்னடா இருக்குது அப்படின்னே பேசுவார். அதெல்லாம் அப்படி ஒரு இன்ன வரைக்கும் சினிமா துறையில் இன்ன வரைக்கும் இப்படி ஒரு ஆளை பேசுனதுல நாங்கள் பார்த்ததே இல்லைங்க. பெரிய இழப்புடா. ஒட்டுமொத்த சினிமா உலகம்ன்றது உலகம் பெருசு. சினிமா உலகம், அந்த உலகத்துல எங்க பங்காளி, எங்க கோயில் கும்பிட்றவரு, இந்த மண்ணில் பிறந்தவர் போய் இந்த அளவுக்கு சாதிச்சிருக்காருன்னா அது அவரோட ஒருத்தருக்கு கிடைச்ச ஒரு பாக்கியமா நாங்க நினைக்கல. ஒட்டுமொத்தமா எங்க 6 பங்காளிக்கு 8 நாட்டு கல்லர்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய கௌரவமா நினைக்கிறேன். ஆனா அவருக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு பெரிய மணிமண்டபம் கட்டணும், அவங்க கவர்மெண்ட் கட்டலனாலும் நாங்க கட்டுறதுக்கு உண்டான வேலைகள்லாம் பேசிட்டு இருக்கோம். அது கொடைக்கானல் பக்கம் நம்ம செய்யலாம்னு ஒரு ஐடியால இருக்கா. கவர்மெண்ட் இப்ப எப்படி ஒரு அரசு மரியாதை முழுசா கொடுத்தாங்களோ அதே மாதிரி ஒரு பெரிய மணிமண்டபம். இவர் வந்து ஒரு ஏதோ ஒரு நடிகர்ப்பா, ஒரு இயக்குனர் இருப்பா அப்படின்றது இல்லாம ஜாதின்றத அவர் எந்த வெளியிலையும் பொது வெளியில காட்டல. உரைமலை கல்லருக்கு மட்டும்தான் இல்ல, பொதுவாகவே அவர் எடுத்து எல்லா சமுதாய மக்களும் ஒண்ணுதான் எடுத்தாரு. அவர் எடுத்த படங்கள் பூராமே இந்த சமுதாயத்தை தாழ்த்தி அந்த சமுதாயத்தை உயர்த்தி அப்படிலாம் எடுக்கல. நடுநிலையா கிராமங்கள்ல என்ன நடக்குதோ அதை பொதுவா மக்களுக்கு மிகப்பெரிய அளவுல கொண்டு செலுத்துனதுல அவரோட பங்களிப்பு முழுமையா இருக்கு. அதனால இன்னைக்கு அவர் இழந்த